பை டிஃபென்ஸ் அகாடமி. எஸ்எஸ்ஜிடியோடைய அடுத்தடுத்த ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 கிளாஸஸ் பார்த்துருப்போம். மொத்த ஹிஸ்ட்ரியும் அதில் கொஞ்சம் வேகமாக ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஜிஎஸ் வரிசையில் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எப்படி ஜிஎஸ்சில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸும் கேட்பாங்க. சயின்ஸ்லேயே ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒரு பார்ட் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு பார்ட் இருக்குது. அதை தாண்டி ஸ்டாட்டிக்காக, அதாவது என்றைக்கும் சப்ஜெக்டில் மாறாமல் இருக்கிறது இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஹிஸ்ட்ரிக்கு கொஞ்சம், அதாவது இந்த சொன்ன ஒரு சப்ஜெக்டில் அட்வான்டேஜ் இருக்கிறது ஹிஸ்ட்ரி. அடுத்ததாக பாலிட்டி எதிர்பார்க்கலாம். பாலிட்டி அதாவது கொஞ்சம் ஈஸியாக படித்து மார்க்கெட் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் பாலிட்டின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பாலிட்டி விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த பாலிட்டியை நல்லா அனுபவித்து நல்ல கிளியராக தெளிவாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பாலிட்டியை நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பாலிட்டி படிக்கிறது எளிமை தான், கஷ்டமெல்லாம் கிடையாது. செலக்டாக சொல்லிடலாம், இந்த டாப்பில் இருந்தால் கொஸ்டின் வரும், இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். அதனால் ஈஸியாகவும் படிக்கலாம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தானே படிக்கிறோம், பாலிட்டிங்கிறது அரசியலில் தானே படிக்கிறோம். அதனால் ஈஸியாக தான் இருக்கும், பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து எப்பவும் போல ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன். அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. வீடியோடைய ஃபீட்பேக்கையும் உங்களுடைய கருத்தையும் கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு எப்படி இருக்கலாங்கிற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேதா? ரைட். பாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரசியல், அவ்வளோதான். ஓகே, ஏதாவது அரசியல் அமைப்பு, அரசியலை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தத்தையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 அல்லது 3 வீடியோ மொத்த பாலிட்டி நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக்ஸாக ஸ்டார்டிங்கிலிருந்து எப்படி கான்ஸ்டியூஷன் உருவானது, அதோடைய பேக்ரவுண்டிலிருந்து அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதான் சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி வரைக்கும் பார்த்துக்கலாம். டைம் இருந்தால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாப்பிக்கே என்னென்னா பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் எல்லா எழுதி போட்டிருக்கக்கூடிய இடத்துல எங்கெல்லாம் சி போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கு பேர் கான்ஸ்டியூஷன் அர்த்தம். ஓகேங்களா? எழுதி போடும்போது நான் போட்டிருக்கிறேன். அதில் சி போட்டு அதை ரவுண்ட் பண்ணியிருந்தோன்னா அரசியல் அமைப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் பின்புலம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு உருவானது 1948, 49, 50களில். அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடந்தது, எப்படி எவால்வ் ஆனது, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்காம பேசிக்காக அரசியலமைப்பு வருவதற்கு முன்னாடி இந்தியாவை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா, நம்ம ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்மில் பார்த்துருக்கணும். யார் ரூல் பண்ணுறா? பிரிட்டிஷ் ரூல் பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட 300 வருடங்கள், 1700களிலிருந்து 1947 வரைக்கும் இந்தியாவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணிருந்தாங்க. அப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணும்போது நிறைய சட்டங்கள் போட்டுப்பாங்க. அவங்களுடைய நிர்வாகத்திற்காக, இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்காக நிறைய சட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த சட்டங்களுடைய பெயர், அந்த சட்டங்களில் என்ன முக்கியமான விஷயம் பேசுகிறாங்க, அந்த சட்டத்தோடைய வருஷம், இவ்வளோதான் பேசிக்காக கேட்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பேசிக்காக கேட்கக்கூடியது இதுதான்ப்பா. சட்டத்தோடைய வருஷம் அதிகமாக கேட்கலாம். அந்த சட்டத்தில் முக்கியமாக பேசக்கூடிய விஷயம், ரொம்ப முக்கியமாக, ஒவ்வொரு சட்டத்திலையும் 10-15 பாயிண்ட் கேட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக பேசக்கூடிய பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம், நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது படிச்சிருக்கீங்க, பிளாசி போர், பக்சர் போர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போருக்கு பின்பு தான் இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் இந்தியாவிற்காக ஒரு முதல் முறையாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க, ஒழுங்குமுறை சட்டம். எந்த வருஷம் கேட்பாங்க? 1773 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்காக கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம். அதே மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சார்பாக இந்தியாவில் ரூல் பண்ண போகிறது யார் அப்படின்னா, நம்ம நிறைய படிச்சிருப்போம்ல ஐஎன்எம்ல, லார்ட் ரிப்பன், லார்டு கேனிங், லார்டு வெல்லேஸ்லி பிரபு, அதான் வெல்லேஸ்லி பிரபு, அடுத்து வில்லியம் பெண்டிங் பிரபு, காரன் வாலிஸ் பிரபு, இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கும். அதுதான் இங்கேயும் படிக்க போகிறோம். நிர்வாகத்திற்காக பிரிட்டிஷ் சார்பாக இருந்தது ஃபர்ஸ்ட் இருந்தது யாருன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படி சொல்லுவாங்க. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து அதோடைய பேரை மாற்றிட்டாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் மாற்றுறாங்க 1800களுக்கு அப்புறம், 1800க்கு அப்புறம். அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்த பேரை அடுத்து என்னவா மாற்றிட்டாங்கன்னா, கூடுதலாக ஒரு பட்டம் வைசி ராய் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? புரியுதா? அப்போ கடைசியாக இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் கவர்னர் ஜெனரலும் கூப்பிட்டுக்குவாங்க, அல்லது வைசிராயனும் கூப்பிட்டுக்குவாங்க. நம்ம படிக்கும்போது லார்டு அல்லது பிரபு அப்படின்னு சொல்லி படிச்சுக்குவோம். இதில் நம்ம முக்கியமான பாயிண்ட்னா, முதல் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்பாங்க, வாரன் ஹாஸ்டிங். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முதல் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங். அடுத்து வந்து இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்பாங்க, வில்லியம் பெண்டிங் பிரபு.
நம்ம ஹிஸ்ட்ரியில் சதி ஒழிச்சார்ல அவர் தான். ஓகேங்களா. அடுத்து முதல் வைசிராயின்னு கேட்பாங்க. வைசிராயின்னு கூடுதலாக ஒரு பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் யார் முதல் வைசிராயினா கானிங் பிரபு. ஓகேங்களா. இந்த விஷயத்தை பார்த்துக்கணும். இது எல்லாமே ஒவ்வொரு சட்டத்தின் கீழே எவால்வ் ஆகும். ஓகேங்களா. இப்போ முதல் சட்டத்தின் கீழே தான் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு பதவி கொடுப்பாங்க. அதில் தான் நம்ம இந்த வாரன் ஹாஸ்டிங் எல்லாம் வருவாங்க. இந்த முதல் சட்டம் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே தான் இந்தியாவிற்கென தனியாக முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. 1774 1774 இந்தியாவுக்கு சுப்ரீம் கோர்ட் வரும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட் நியூ டெல்லியில் இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வரும்போது கல்கத்தாவில் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் கல்கத்தாவில் இருந்திருக்கும். ஓகே. ஒழுங்குமுறை சட்டம். அடுத்து ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் டிராபேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரப்பட்டது தான் பிட்ஸ் இந்தியா சட்டம். ஓகே. ரொம்ப முக்கியமான சட்டம் தான் பிட்ஸ் இந்தியா சட்டம். அதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்காக பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. 1784 இயர் மட்டும் பார்த்துக்கோங்க, இதுக்கு போதும். ஓகேங்களா. அடுத்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக 20 வருஷத்துக்கு இருக்க ஒரு சட்டம் வரும். ஓகே. பாருங்களேன் கேப் பாருங்களேன், 20 வருஷம் கேப் இருக்கும். 1813 1833 1853 ஈஸி நம்ம படிச்சுக்கலாம். இந்த சட்டத்துக்கு பேர் எல்லாத்துக்குமே பட்டய சட்டம் சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவை ஃபஸ்ட்டு ரூல் பண்ணது ஆங்கிலேயர்கள் தான். ஆனால் ஆங்கிலேயர்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுவாங்க. அந்த கம்பெனிக்கு ஒவ்வொரு 20 வருஷமும் அவங்களோட இந்தியாவை ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி, இந்தியாவில் வணிகம் பண்ணலாம் அப்படிங்கிற அனுமதியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் 20 வருஷம் கேப். ஓகேங்களா. ஏன் சார் 53க்கு அப்புறம் பெரிய அளவுக்கு சட்டம் கொண்டு வரல பட்டய சட்டம் அப்படின்னா 53களுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு 1857 ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம், பெரிய கலகம் ஏற்பட்டிருக்கும். அந்த கலகத்தோடைய முடிவு இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1858 கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவை பிரிட்டிஷ் கம்பெனி ரூல் பண்ணாது, பிரிட்டிஷ் அரசாங்கமே டைரக்டாக ரூல் பண்ணும். அது பேர் தான் கிரவுன் ரூல் அப்படி சொல்லுவாங்க. ராணியின் ஆட்சி இனிமேல் நடைபெறும் இந்தியாவில். விக்டோரியா ராணி இருந்திருப்பாங்க அந்த டைம். ஓகேங்களா. ரைட். அப்போ பட்டய சட்டம் 1813 33 53 ஒவ்வொரு இதுலேயும் முக்கியமான விஷயம் இருப்பாங்க. அதில் 1813 எஜுகேஷனுக்காக 1 லட்சம் ரூபா ஒதுக்குவாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் முதல் முறையாக. ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. 1813 தான் கல்விக்காக, அதுவும் இந்தியர்களுடைய கல்விக்காக 1 லட்சம் ரூபாயை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒதுக்கும். ஓகேங்களா. ரைட். அடுத்து வந்துருங்க. அடுத்து இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 1919 1935 வெவ்வேறு காலகட்டங்களில் கொடுப்பாங்க. சட்டம் தான், அதுக்கு பேர் மட்டும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துல ஒன்று. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 858 தான் என்ன சொல்லுவாங்கன்னா குட் கவர்னன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. இதில் தான் வைசிராய் நிறைய விஷயத்தெல்லாம் ப்ரோவின்சஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாற்றுவாங்க. அது நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஓகேங்களா. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அப்படி சொல்லுவாங்க 1919 சட்டத்தை. ஓகேங்களா. அடுத்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டம் தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் ரூல் பண்ணும்போது முழுமையாக ஏற்றப்பட்ட கடைசி சட்டம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் சொல்லிட்டு 47 உருவாக்குவாங்க. ஓகேங்களா. அப்போ இந்திய அரசு சட்டம் ஒரு 3 வருஷம் இயர் பார்த்துக்கணும். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் இருக்கும். இந்திய கவுன்சில் சட்டம் 1861 1892 1909. ஓகேங்களா. 3 வருடங்கள். இது 1909 ரொம்ப முக்கியமான சட்டம். இந்த சட்டத்தை நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம்னா மிண்டோ மார்தி சீர்திருத்த சட்டம் அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. மிண்டோ மார்தி சீர்திருத்த சட்டம் 1909. ஓகேங்களா. ரைட். இந்திய கவுன்சில் சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் எவால்வ் ஆனது இப்படி தான். இந்த சட்டங்களுடைய ப்ரொவின்சஸை தான் வச்சு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவானது தான் அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கும்போது இந்தியாவுடைய பிரபுவாக இருந்தது மவுண்ட் பேட்டன் பிரபுன்னு இருப்பார். ஓகேங்களா. அவரது தலைமையில் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாச்சு. அப்போ முடிவெடுத்து விடுதலை கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும்ல, அதுக்காக விடுதலை கொடுக்குறது கொஞ்சம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் அப்படின்ற விஷயத்தை உருவாக்குவாங்க. ஓகேங்களா. கேள்வி கேட்பாங்க, இயர் மட்டும் பார்த்துக்கலாம். இடைக்கால அரசாங்கம் இங்கிலீஷில் இன்டரீம் கவர்மெண்ட். அதாவது நாங்கள் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணிட்டோம். எப்போ 46 45 முடிவு பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்துடலாம். அப்படி விடுதலை கொடுத்துடலான்னா உடனே அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போக முடியாதுல்ல. அப்போது கரெக்ட்
கரெக்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல எஜுகேட்டட் விஷயத்துக்கு அர்த்தம். ஓகேங்களா? எங்ககிட்ட அதிகாரம் இருந்தது, அந்த அதிகாரத்தை நாங்கள் உடனே விட்டுட்டு போனால் இந்தியாவில் நிறைய பிரச்சனை வரும். அதனால் அந்த அதிகாரத்தை நாங்கள் கரெக்டாக உங்ககிட்ட ஒரு ஃபார்மேஷனாக கொடுக்கணும். அப்படி ஃபார்மேஷனாக கொடுப்பதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கணும். அதுக்கு பேர் தான் இன்டரிம் கவர்மெண்ட். அதுக்கு தலைமையாக ஜவஹர்லால் நேரு இருப்பார். ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியாக நேரு இருப்பார். நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? அந்த இடைக்கால அரசாங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுடைய முதல் கேபினட் உருவாகும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. முதல் கேபினட் அமைச்சரவை 1947. இதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயரை தான் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார், இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர் யார், இந்தியாவின் முதல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார், இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொன்றுமே. அப்போ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபினட் முதல் அமைச்சரவை வந்து 1947. இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் பதில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் வந்து அபுல் கலாம் ஆசாத். ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் ஓகேங்களா அபுல் கலாம் ஆசாத். இவருடைய பிறந்தநாள் தான் நம்ம நேஷனல் எஜுகேஷன் டேவாகவும் கொண்டாடுறோம். ஓகேங்களா? ரைட். ஒன்று. அடுத்து இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர். லானாலே சட்டம்னாலே ஒரே பேர் ஞாபகம் வந்துக்கணும், கண்ணை மூடி ஞாபகம் வந்துடணும், அம்பேத்கர் பேர் ஞாபகம் வந்துடணும். அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர். இந்தியாவின் முதல் ஃபினான்ஸ் மினிஸ்டர். முக்கியமான கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்லேயே வரும், பாலிட்டியிலே வரும். இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சண்முகம் செட்டி அப்படி சொல்லுவாங்க, சண்முகம். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் முதல் பிரதமர், அதுதான் கேபினட் தலைமை, ஊருக்கே தெரிஞ்சது தான், ஜவஹர்லால் நேரு. அடுத்து இந்தியாவின் முதல் அப்புறம் இந்த ராஜேந்திர பிரசாத் ஒரு மினிஸ்டர் இருப்பார், ஹோம் அஃபேர்ஸ். உள்துறைக்கு வந்து யார் மினிஸ்டராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்களுடைய பெயரை வந்து ஃபஸ்ட்டு கேபினட் அப்படிங்கிற தலைமையில் கேட்பாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை நான் சொன்னதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்கம். நான் சொன்னேன் சி போட்டு ரவுண்ட் பண்ணியிருந்தால் நான் என்ன சொல்லியிருந்தேன், அரசியலமைப்பு உருவாக்கம். சீனாலே கான்ஸ்டியூஷன் அப்படின்றத அர்த்தத்தை வச்சுக்கோங்க. இங்கே என்ன மீனிங்னா அரசியலமைப்பு உருவாக்கம். எப்படி கான்ஸ்டியூஷன் உருவானது, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இதுதான் அடுத்த டாபிக் வர போகிறோம். ஓகேங்களா? அப்போ பேக்ரவுண்ட் பார்த்தோம். இப்போ எப்படி நம்ம அரசியலமைப்பு உருவாக்கணும். அரசியலமைப்பு உட்காந்து நம்ம ஒரே நாள் எழுதி முடிக்க முடியுமா? இது என்ன கதை புக்கா, அது வந்து ஒரு சும்மா கவிதை புக்கா? கிடையாது. பெரிய அரசியலமைப்பு. இந்தியாவில் அந்த காலங்களில் கிட்டத்தட்ட 50-60 கோடி மக்கள் இருந்தாங்க. அவ்வளோ கோடி மக்கள், எல்லாரும் ஒரே கலாச்சாரம் கிடையாது, ஏகப்பட்ட மதம் இருந்தது, ஏகப்பட்ட ஜாதி இருந்தது, ஏகப்பட்ட இன மக்கள் இருந்தாங்க. அப்போ எல்லாருக்குமான அரசியலமைப்பையும் நம்ம எழுதணும் அப்படின்னா டைம் ஆகும். அதுக்கு சாதாரணமாக ஒரு நாட்டோடைய அரசியலமைப்பு எழுதுறதுக்கே டைம் ஆகும். அது இந்தியா மாதிரி மல்டி டைவர்சிட்டியாகவும் பாப்புலேஷன் அதிகமாகவும் எல்லை பரப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாட்டுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு டைம் ஆகும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிச்சிருப்போம், இண்டிபெண்டன்ஸ் டைமுக்கு முன்னாடியே. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படிங்கிற டிமாண்ட் எப்பெல்லாம் உருவானது அதை பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. 1934 எம்என் ராய். இவர் தான் வந்து இந்தியாவுக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னவரே. கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்குன்னு தனி கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொன்னது யார்? எம்என் ராய், 1934. அடுத்து இந்தியாவுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறைய கமிட்டியை தான் போடுவாங்க. நிறைய சைமன் கமிஷன் அது இதுன்னு படிப்போம். அதில் ஒரு கமிட்டி தான், அதில் ஒரு விஷயம் தான் 1940 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படி சொல்லுவாங்க. 1940 ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் நன்கொடை அதாவது ஆகஸ்ட் அறிக்கை அப்படி சொல்லுவாங்க. சரி, ஆகஸ்ட் நன்கொடை. அடுத்து 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு ஒரு தூதுக்குழு, கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழு இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதான் அனலைஸ் பண்ணி இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்கலாமா, இந்தியாவுக்கு அரசியலமைப்பு கொடுக்கலாமா, இந்த மாதிரி விஷயத்தை அனலைஸ் பண்ணாங்க. அது 1942 இந்தியாவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் கேபினெட் கமிஷன் வரும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு கொடுக்கலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. 46 முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது மக்கள்கிட்ட ஒரு இன்டைரக்டாக எலெக்ஷன் வச்சு அந்த அரசியலமைப்பை எழுதுவதற்காக ஒரு பெரிய ஒரு கேங்கை வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்காங்க. அதுக்கு பெயர் தான் கான்ஸ்டியூட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஓகே, ரொம்ப முக்கியமான வேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை எழுதுனது அம்பேத்கர் நம்ம படிச்சிருப்போம். அம்பேத்கர் தான் டிராஃப்ட் பண்ணார், வடிவமைச்சார். கான்ஸ்டியூஷனை எழுதுனது, கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸையும் வந்து அவருக்கு யோசித்து வைக்கல. அதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருந்தது, அதுக்குன்னு ஒரு பெரிய கமிட்டி மாதிரி இருந்தது. அந்த டீமுக்கு பேர் தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகேங்களா? இங்கிலீஷில், தமிழில் அரசியல் நிர்ணய சபை அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொத்தம் இதில் எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, எத்தனை பேர்? 389 பேர். ஓகேங்களா? அந்த 389 ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் 93 பேர் அந்த காலத்தில் பிரிட்டிஷுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாத
பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மன்னர்களுடைய ஆட்சியிலிருந்து ஒரு 93 பேரும், 296 பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் இருந்து, அதில் கொஞ்சம் பேர் காங்கிரஸில் இருந்தும், கொஞ்சம் பேர் முஸ்லீம் லீகில் இருந்தும், கொஞ்சம் பேர் சுயேட்சிகளாகவும், கொஞ்சம் பேர் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸில் இருந்தும் வருவாங்க. அதான் 296 பேர். உங்களுக்கு இந்த 2 நம்பரை விட இந்த நம்பர் ரொம்ப கேட்பாங்க, முக்கியமானது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய மொத்த மெம்பர் யார் அப்படிங்க, மொத்த மெம்பர் எவ்வளவு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த எல்லாருமே சேர்ந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும்பா. இதுதான் அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோடைய டேட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம், போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கம்பல்சரி கேட்கலாம். ஓகேங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய முதல் மீட்டிங் எங்கே நடந்தது, எப்போ நடந்ததுன்னா டிசம்பர் 9, 1946 நடந்திருக்கும். முதல் மீட்டிங் நிறைய பேர் ஆப்சண்ட் ஆவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 210 211 பேர் தான் மீட்டிங்கை அட்டனே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட். எனிவே, அடுத்து இப்போ இந்த எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்தது தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய கண்டிஷன்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டியூஷனாக கொண்டு வர முடியாதுல்ல, எல்லாரும் சொன்னாங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதனால் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி கொண்டு வராங்க. ஓகேங்களா? அந்த கமிட்டியோடைய தலைமை தான் பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா? அந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் கான்ஸ்டியூஷனுடைய இறுதி வடிவத்தை ரெடி பண்ணுது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது அதனால தான் நம்ம அம்பேத்கர் எழுதினாருங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய தலைவர் யார், இந்த விஷயத்தை தான் பார்க்கணும். இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்வி கேட்பாங்க திருப்பியும், ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய தலைவர், துணைத் தலைவர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நான் அதே மாதிரி எப்படி சி போட்டு ரவுண்ட் பண்ணணும் கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி பி போட்டு ரவுண்ட் பண்ணியிருந்தா பிரசிடென்ட், விபினா வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? அப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சார் நான் வேறு ஏதோ பேரை கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமாம், ஃபஸ்ட்டு வேறு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது ஃப்ரெஞ்சு பிராக்டிஸ் அடிப்படையில் எப்போவுமே மூத்தவரை தலைவராக போடுறது வழக்கம். அதன் அடிப்படையில் 389 பேரில் யார் மூத்தவரோ அவரை தலைவராக போட்டாங்க. அவர் தான் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அப்படின்னு இருப்பார். அவர் டெம்பரவரி பிரசிடென்ட். அதுக்கப்புறம் 389 பேருக்குள்ளே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு நிரந்தர தலைவரை சூஸ் பண்ணாங்க. அவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் தலைவராகவும் இருப்பார். இவர் தான் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராகவும் இருப்பார். எப்படி இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவோ, இந்தியாவுடைய முதல் பிரசிடென்ட்டும் யார் தான்? ராஜேந்திர பிரசாத் தான். ஓகே, அதனால தான் இதுக்கும் பிரசிடென்ட் வந்திருக்கார். அடுத்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வைஸ் பிரசிடென்ட், துணைத் தலைவர் 2 பேர். விடி கிருஷ்ணமாசாரி, இன்னொன்று ஹச்சி முகர்ஜி. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த இன்சியலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் 2 பேருக்கும் டபுள் இன்சியல் வருது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருடைய பெயருக்கும் டபுள் இன்சியல் வராது. பிஆர் அம்பேத்கர்னா ரைட் தெரியும், ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் வித்தியாசமான பேர், டபுள் இன்சியலில் 2 பேர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருப்பாங்க. விடி, இன்னொன்று ஹச்சி. ஓகே, இந்த விடி கிருஷ்ணமாச்சாரி, இன்னொருத்தர் ஹச்சி முகர்ஜி, 2 பேருமே துணைத் தலைவர். ஓகேங்களா? அதுமாதிரி டிராஃப்டிங் கமிட்டினா வரைவு குழு, தமிழில் டிராஃப்டிங் கமிட்டினா வரைவு குழு. வரைவு குழுவுடைய தலைவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்து ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட்டை படிச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் நம்ம அதுதான் படிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 எப்படி 1946 டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ, அதே மாதிரி 1946 டிசம்பர் 13 அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் என்று அழைக்கப்படக்கூடிய குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இது கேள்வி கேட்பாங்க. ஓகே, இங்கிலீஷில் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அக்செப்டட் அப்படின்னு கேட்பாங்க. டிசம்பர் 13 1946 இந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வச்சு தான் பின்னாடி ஒரு டாபிக் வரும், அதுதான் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம், முகவுரை அப்படிங்கிற விஷயத்தை படிப்போம். ஓகேங்களா? ரைட்டா? இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபேக்சுவல் டேட்டா வருது. ஓகேங்களா? அடுத்து இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கு நமக்கு எத்தனை நாட்கள் ஆனது, ஓகேங்களா, எத்தனை கூட்டம் நடந்தது அப்படின்னா மொத்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸும் 11 தடவை கூடியிருப்பாங்க. ஓகே, 11 செஷன்ஸ் நடந்திருக்கும். 11 தடவை கூடியிருப்பாங்க. மொத்த கான்ஸ்டியூஷனையும் எழுதி முடிக்கிறதுக்காக நமக்கு 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஆகும். என்ன சார் இவ்வளவு பர்டிகுலராக படிக்கணுமா அப்படின்னா கம்பல்சரி இவ்வளவு பர்டிகுலராக படிக்கணும். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இந்தியாவில் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருப்பாங்கப்பா. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஆர்பிஎஃப், ஐபிபிஎஸ் எல்லாத்துலேயும் ஜிஎஸ் வருதோ எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. கண்ணை மூடிட்டு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனை எழுதி முடிப்பதற்கு 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆகும். சிம்பிளாக படிக்கணும்னா 3 வருஷத்துக்கு 12 நாள் கம்மி, அவ்வளோதானே? அதெல்லாம் அர்த்தம். ஓகேங்களா? ரைட். இதுதான் கான்ஸ்டியூஷன் எழுதி முடிப்பதற்கு. சரி, எவ்வளோ செலவாயிருக்கும்? இதெல்லாம் கூட இருக்குது, கேட்குறது ரேர் தான். 64 லட்சம் செலவாயிருக்கும். ஓகேங்களா? 64 lakhs செலவாயிருக்கும்.
கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேலே கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் மீன்ஸ் என்னது, ரூபா கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க, ப்ரொவிஷன்ஸை வந்து 60 நாடுகளுக்கு மேலே வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து இந்த 2 டேட் கொடுத்துருக்கோம். எதுக்கு சார், ஆல்ரெடி நம்ம 2 டேட் படித்தோம், திருப்பி திருப்பி எதுக்கு டேட் அப்படின்னு, இது ரொம்ப முக்கியமான டேட், படித்தே ஆகணும். ஓகே, இப்போது இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்க போது, இந்தியாவுக்கு தனி கான்ஸ்டியூஷன் வரப்போகுது. ஆனால் இந்தியாவுக்குன்னு தேசிய கொடி வேணாமா, இந்தியாவுக்குன்னு தேசிய கீதம் வேணாமா, இந்தியாவுக்குன்னு தேசிய பாடல் வேணாமா, இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு குடியரசுத் தலைவர் வேணாமா? வேணும். அப்போ இது எல்லாத்தையும், இதுதான் இந்தியாவின் தேசிய கொடி, இதுதான் இந்தியாவின் தேசிய கீதம் அப்படிங்கிறத முடிவெடுப்பதற்கு இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பார்லிமெண்ட் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் நடக்கலை, இன்னும் எலெக்ஷன் 2-3 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுது. அப்போ பார்லிமெண்ட் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் செஞ்சது. அந்த காலத்தில் அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் செஞ்சுட்டு இருந்தது. அப்படி பார்க்கும்போது அரசியலமைப்பு நிர்ணய சபை 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒன்று, இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது எப்போ, ஆகஸ்ட் 15, 1947. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு நாள் தான். ஓகேதா, அப்போ அந்த நாளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவின் தேசிய கொடியை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஓகேதா, அப்போ இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் தான் ஜூலை 22, 1947. கேட்பாங்க. ஓகேதா, இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள். ஓகேதா, நேஷனல் ஃப்ளாக் அடாப்ட்ஸ் ஆன் ஜூலை 22, 1947. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேதா, இந்தியாவுக்கு என்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, 47 ஆகஸ்ட் 15. அது ஊருக்கே தெரியும். ஓகேதா, அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி என்ன மாதம், ஜூலை மாதம், அதே வருஷம் என்ன 15 தேதிக்கு பதிலாக 22. அவ்வளோதான். இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சு தான் 22 பார்த்தோன்னு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவிற்கான தேசிய கொடி. நீ நல்லா பாருங்களேன், இந்தியாவுடைய தேசிய கொடியும் நம்ம காங்கிரஸோடைய தேசிய கொடி ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த காங்கிரஸுக்கு அதே மாதிரி மேலே காவி, கீழே பச்சை, நடுவில் வெள்ளை, என்ன நடுவில் நமக்கு அசோக சக்கரம், ஆனால் அங்கே வந்து காதி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, ரைட். எனிவே 22. அடுத்து என்ன சார் டேட்டு, ஜனவரி 24, 1950. சார் டேட் தப்பாக எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜனவரி 26, 1950 தான் எழுதியிருக்கணும். கிடையாது, நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அந்த குடியரசு தினம் கொண்டாடுவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு 3-4 விஷயத்தை அடாப்ட் பண்ணுறோம். என்ன விஷயத்தை தான், ஒன்று இந்தியாவிற்கான தேசிய கீதம், அதான் நேஷனல் ஆந்தம். ஓகே, இந்தியாவிற்கான தேசிய கீதம் இருக்குல்ல, ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது. 52 வினாடிகள் கொண்ட ஜனகண மன, அந்த பாடல் நம்ம ஸ்கூலெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த பாடல் தான் இந்தியாவின் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். கமாயா சார் போட்டிருக்கீங்க, வேற ஏதாவது இருக்கா? இருக்குது. இந்தியாவுடைய தேசிய பாடல் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, இந்த தேசிய கீதம் தெரியும், ஏன்னா ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஆனால் தேசிய பாடல் படிச்சிருக்க மாட்டோம். ஓகேதா, பங்கீம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்ட வந்தே மாதரம், அந்த பாடல் தான் இந்தியாவின் தேசிய பாடல். அதையும் ஏற்றுக்கொண்ட நாள் இப்போ தான், ஜனவரி 24, 1950. அடுத்து இந்தியாவிற்கான முதல் குடியரசுத் தலைவரை ஏற்றுக்கொண்ட நாள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் வந்து டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் ஏற்றுக்கொண்டது. அது ஏற்றுக்கொண்ட நாள். ஓகே, அப்போ இந்த 3 விஷயத்தையும் ஏற்றுக்கொண்ட நாள் ஜனவரி 24, 1950. இது அல்லாமல் நிறைய இருக்குது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய செக்ரட்டரி யார், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய லீகல் அட்வைசர் யார், அதே மாதிரி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய லோகோ என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேங்களா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப எளிமையானது தான். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய லோகோனா அதோடைய முத்திரை என்ன. நீங்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலே புக்கோடைய முதல் பக்கத்திலேயே ஒரு லோகோ அவனை வரைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு நான் அசோக சின்னம், அசோக சக்கரம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, இன்னொரு லோகோ, ஒரு குழு கொடுக்க தந்துடுறேன். இது ஒரு விலங்குடைய பெயர் தான், அதாவது விலங்கை தான் ஒரு லோகோ வச்சுருப்பாங்க. ரைட். எனிவே அடுத்து வந்துடலாமா? ரைட். 11 கூட்டம் பார்த்தாச்சு. ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், கமெண்ட் பண்ணணும். சரியா? அடுத்து பாருங்களேன், இப்போ ஏற்பட்ட கான்ஸ்டியூஷனை ஒரு வரியை எழுதி முடிச்சாச்சு. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஆச்சு இன்னையோட. ஓகேங்களா, அப்போ 2 டேட் போட்டிருக்கோம். ஓகேங்களா, சரி. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம், எதுக்காக விடுதலை தினம் கொண்டாடுறோம். விடுதலை தினம், சுதந்திர நாள் எதுக்காக கொண்டாடுறோம்? நம்ம என்னைக்கு சுதந்திரம் வாங்கினோமோ, என்னைக்கு நம்மளை விட்டு பிரிட்டிஷ்காரன் ஓடி போனானோ அன்னைக்கு தான் சுதந்திரம், விடுதலை நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். ஆனால் எதுக்காக குடியரசு தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு தெரியாது. முட்டாய் வாங்கி சாப்பிட்றதும் சரி, எதுக்காக கொண்டாடுறோம் தெரியுது. தெரிஞ்சுக்கணும் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கென தனியாக அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம்ல அரசியலமைப்பு, அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கிடையாது. அது என்னைக்கு நடைமுறைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். நடைமுறைக்கு வந்த நாளை தான் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். ஜனவரி 26, 1950 அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்தது, நடைமுறைப்படுத்தப்பட்டது, இம்ப்ளிமெண்டட் ஆன். ஓகேங்களா, சரி சார். இங்கே தான் சார் டேட்டு, நடைமுறைப்படுத்துறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எழுதி முடிச்சிருப்போம். அது ஒரு பெரிய கதை, ஐயா நம்மளை பேசலாம். ஓகேங்களா,
இந்தியாவுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அடாப்டட் டேட், ஓகேங்களா, என்னைக்கு அடாப்ட் பண்ணோம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொண்டோம். 2 மாதம் கழிச்சு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஏன் அந்த கேப்புங்கிறத நம்ம ஐயனம்ல ஒரு பெரிய கதை, அது நேரு வச்சு ஒரு கதை வரும், அந்த கதையை நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பார்த்தா டைம் ஆயிரும், அதை அங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த டேட், அப்போ இதை நம்ம என்னவா கொண்டாடுறோம், இதை என்ன கொண்டாடுறோம், ரிபப்ளிக் டே, குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இதை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லா டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஓகேங்களா, அதாவது தேசிய சட்ட தினமாக கொண்டாடுறோம். அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு, ரொம்ப முக்கியமான பாக்ஸ். ஓகேங்களா, எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த பாக்ஸை தயவு செஞ்சு படிச்சிடணும். கேள்விகள் அதிகமாக வரக்கூடிய பாக்ஸ்னால் இதுதான். ஓகேங்களா, என்ன சார் 1950 இந்தியாவுடைய அரசியலமைப்பு எப்படி இருந்தது, 2024 இந்த வருஷம், இப்போ இன்னொரு 10 நாள் முடியவே போகுது. ஓகேங்களா, அதனால் 2025 கூட போட்டுக்கோங்களேன். ஓகேங்களா, இன்னும் பெரிய அளவுக்கு மாற்றலை, 24, 25 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இந்த கேப்பில் எவ்வளோ விஷயம் மாறி இருக்குது அதுதான் பார்க்குறோம். ஓகேங்களா, அப்போ இந்த கேப்பில் பகுதிகள், பார்ட்ஸ் அப்படின்னா 22 பார்ட்ஸ் இருந்தது. பார்ட்ஸ், பகுதினா பகுதி. நம்ம ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தோன்னா இண்டெக்ஸ், லெசன் இந்த மாதிரி தான் இருக்கும்ல, அதுதான் இங்கே அரசியலமைப்பில் பார்ட்ஸு, ஷெட்யூலு, ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பகுதிகள் 22 பகுதி இருக்குது. எத்தனை பகுதிகள் இருந்தது, 22 பகுதிகள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 25 பகுதிகளாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 3 பகுதி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஒரிஜினலாக அட்டவணை 8 அட்டவணை தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 12 அட்டவணை இருக்குது, 4 அட்டவணை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட்டவணைனா ஷெட்யூல். ஓகேங்களா, இங்கிலீஷில். அடுத்து ஆர்டிக்கல், ஆர்டிக்கலை தமிழில் சரத்து, விதி, உறுப்பு எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் சரத்து விதி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது. ஆனால் இன்னைக்கு டேட்டில் 440க்கும் மேலே, கிட்டத்தட்ட 448 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 40-50 ஆர்டிகல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் 22 அட்டவணையை நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். நம்மளோட யூடியூப் சேனல்லே பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்கள், 22 அட்டவணை இருக்குது. ஓகேங்களா, நான் இப்போ சொல்ல விரும்பல, நான் நிறைய போவோம். அதாவது எது என்னென்ன அட்டவணைன்னு படிச்சுக்கணும். நம்ம டாபிக் நடத்தும் போது நான் எது சொல்லிடுவேன். முதல் அட்டவணை அப்படி சொல்லிட்டு, 2வது அட்டவணை, 3வது அட்டவணை சொல்லிட்டு என்னென்ன டாபிக் சொல்லிடுவேன். ஓகேங்களா, அடுத்து 8 பகுதிகள் சொல்லிடுவேன். அட்டவணைகள் 12 அட்டவணைகள் இருக்குது. 22 பகுதிகள் இல்லாமல் இப்போ 25 பகுதி இருக்குது. ஒரு சில முக்கியமான பகுதிகளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பகுதி 4 எதை பற்றி பேசுது, பகுதி 7 டெலிட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பகுதி 15 எதை பேசுது. இந்த மாதிரி செலக்டடான பகுதிகளை படிச்சுக்கணும். அட்டவணை இருக்கக்கூடிய 12 அட்டவணையும் படிச்சு தான் ஆகணும். ஓகே, கடைசி ஒரு 2-3 ரொம்ப முக்கியம். அடுத்த ஆர்டிக்கல், சார் 448 ஆர்டிக்கல் இருக்குது, எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னா எல்லாத்தையும் படிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதுவும் நம்ம எக்ஸாமுக்கு எல்லாமெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. செலக்டடாக விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆர்டிக்கல் தான் கேட்பாங்க. அது நம்ம டாபிக் நடத்தும் போது அப்படி ஒரு விஷயம் பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த நாடுகள் பேரை எழுதி போட்டிருக்கேன், பிரிட்டனு, யுஎஸ்ஏ, அயர்லாந்து. எதுக்காக அப்படின்னா நான் நடத்தும் போது இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பை ரெடி பண்ணுறதுக்கு 64 லட்சம் செலவானது. 60 நாடுகளுடைய ப்ரொவிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு தான் அரசியலமைப்பே நம்ம உருவாக்கணும். அப்படிங்கிற போது முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எந்தெந்த நாடுகள்லேருந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஓகேங்களா, பிரிட்டன்லேருந்து எதை எடுத்தோம், அமெரிக்காவிலேருந்து எதை எடுத்தோம், அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். ரொம்ப முக்கியமானதான். பிரிட்டன்லேருந்து அப்படி சொல்லும்போது இந்தியாவுடைய பாராளுமன்ற சிஸ்டமே பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருப்போம். பை கேமரலிசம், அதாவது 2 அவை, மேலவை கீழவை, லோக்சபா ராஜ்யசபா சொல்கிறோமா, அந்த முறை பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்தப்பட்டது ரொம்ப முக்கியமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு டாபிக் இருக்குல்ல, நீங்கள் நடத்த போகிறோம். ஓகே, அடிப்படை உரிமைகள், அந்த டாபிக் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. வைஸ் பிரசிடென்ட்ங்கிற டாபிக் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. அயர்லாந்து ஒரு நாடு இருக்குது, ஆமாம் இருக்குது, அது ஒரு தனி நாடு. ஓகேங்களா, அந்த நாட்டிலேருந்து ரொம்ப முக்கியமான அமைப்பான டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அந்த கொள்கை அயர்லாந்து நாடுலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்போ ரொம்ப முக்கியமானதான் பார்த்துருக்கோம். ஒரு நாட்டிலேருந்து நிறைய எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்லேருந்து எடுத்திருப்பாங்க, ஜெர்மனியுடைய வெய்மர் கான்ஸ்டியூஷன் எடுத்திருப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 நாடுகளுடைய ப்ரொவிஷன்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டாபிக் மறைஞ்சிருக்கும், எனக்கு கொஞ்சம் மேலே எழுதி போட்டிருக்கேன். சரியா, இதுதான் டாப்பிக்கோடைய டைட்டில். ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம ஒரு புத்தகம் படிக்கும்போது
புத்தகம் நீங்கள் எந்த புக்குனாலும் வாங்கி பாருங்களேன், ஸ்கூல் புக்கு வாங்கி பாருங்கள், ஏதாவது ஆத்தர் எழுதின புக்கு வாங்கி பாருங்கள், ஒரு கவிதை புக்கு ஒரு கதை புக்கு வாங்கி பாருங்களேன். அந்த புத்தகத்துடைய முதல் அதாவது 2-3 பேஜுக்குள்ள இண்டெக்ஸ் சொல்ற பாருங்க, ப்ரியாம்பிள் அல்லது ப்ரீஃபேஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் தான் இருக்கும். முகவுரை, முகப்புரை இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளோ பெரிய குண்டு புத்தகத்தில் என்ன விஷயம் தான் இருக்குது, நான் இந்த புத்தகத்தில் என்னதான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பேப்பர், அதாவது சிங்கிள் பேஜில் மொத்த புத்தகத்துவ விஷயத்தையும் அந்த பேஜில் பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரியாம்பிள். நான் வச்சுக்கோங்க சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு புக்கு இருக்குது வச்சுக்கோங்களேன், கதை புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புக்கு சொல்கிறேன் ஓகேங்களா, அதாவது இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது ஓகேங்களா, தமிழ்லே இருக்குது. அது வந்து இந்தியாவில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாம் பற்றி பேசுவாங்க, சூப்பராக இருக்கும் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தோடைய ப்ரியாம்பிளில் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னென்ன தீவிரவாத தாக்குதலை பற்றி பேசியிருக்கேன், நான் ஏன் இந்த புக்கை எழுதுன்னு, இந்த புத்தகத்தோடைய மையக்கரு என்ன, மெயின் தீம் என்ன, இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க அந்த ஒரு பேஜுக்குள்ளே. ஒரு பேஜில் ஒரு 10 லைன் 20 லைன் கூட இருக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் பேஜில் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரியாம்பிள், தமிழில் முகவுரை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இந்த கான்செப்ட் உலகத்தில் முதல் முறையாக அமெரிக்கா தான் வச்சுருந்தாங்க. அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷனில் தான் முதல் முறையாக இந்த ப்ரியாம்பிள்ங்கிற கான்செப்டே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய நாடு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம நாடு இந்தியாவும் இந்த முகவுரைங்கிற கான்செப்டை எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா. சரி சார், முகவுரை எப்படி ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம நீங்கள் படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு தான் இன்டர்வியூ கிடையாது, ஆனால் நிறைய எக்ஸாமுக்கு ஓகேங்களா, நிறைய எக்ஸாமுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா. இன்டர்வியூங்கிறது உன்னுடைய நாலேஜை சோதிக்க கிடையாது, உன்னுடைய பர்சனாலிட்டியை சோதிக்கிறதுக்கு. அப்போ அந்த இடத்துல நீ எந்த ஸ்பான்டேனியஸாக எப்படி பதில் சொல்கிற அதையும் சோதிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சில எக்ஸாமில் ப்ரியாம்பிளை சொல்லுங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. எப்படி இன்டர்வியூவில் போயிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ப்ரியாம்பிள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டக்குன்னு ஒரு சில பேரால் ஆன்சர் சொல்ல முடியாது. டக்குன்னு ஒரு சில பேர் நல்லா படித்தவங்க சொல்லிடுவாங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 10-15 லைன் வரும் ஓகேங்களா. அந்த லைனை சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு ஓகே, ஈஸியாக வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்போது எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுவும் கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா. ப்ரியாம்பிள் ஸ்டார்ட்ஸ் ஆன் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகும் ஓகே. ஒரு முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். தமிழில் பார்க்கும்போது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். முதல் வரி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்து ப்ரியாம்பிளில் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா, அதுவும் கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா. ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ் அதுதான் எனக்கு கொடுத்துருங்க பாருங்கள். சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். என்ன சார் நார்மலான வார்த்தைகள் தானே, இதுக்கு தான் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, இந்த வார்த்தைகளுடைய வரிசை கேள்வி கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்பிள். இந்த வார்த்தையுடைய மொத்தம் 5 வார்த்தை அப்படி இப்படி கண்ணா பண்ணா மாற்றி கொடுத்துருவாங்க. அதை வந்து என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி கேட்பாங்கப்பா பால்ட்டியில். இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம நான் எழுதி போட்டிருக்கதான் கரெக்டான ஆர்டர், நீங்கள் இப்படி தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக், அடுத்து ரிபப்ளிக், அடுத்து செக்யூலர், அப்படி தான் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு சாவரின், இந்தியா ஒரு இறையாண்மையான நாடு அப்படின்னு என்ன அர்த்தம், இந்தியா யாருக்கு கீழேயும் கிடையாது, யாரையும் இந்தியா அடிமையும் படுத்தலை, இந்தியா யாருக்கும் அடிமையும் கிடையாது. அதுதான் இந்தியா என்பது ஒரு இறையாண்மையான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க சாவரின். அடுத்து சோசியலிஸ்ட் அப்படின்னா சமத்துவ நாடு. இந்தியா எல்லாருக்குமான நாடு, எல்லா மக்களும் இங்கே இருக்க உரிமை இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். சோசியலிஸ்ட் பிரின்சிபல், கிட்டத்தட்ட கம்யூனிச பிரின்சிபல், சமத்துவம். செக்யூலர், இதெல்லாம் புதுசாக சேர்த்த வார்த்தை, மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த மதத்தையும் சேர்ந்தது கிடையாது இந்திய நாடு ஓகேங்களா. ஆனால் பிரிட்டன் போய் அப்படி சொல்ல முடியாது. பிரிட்டன் வந்து கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தது. அரபு நாடுகளான துருக்கி, அப்புறம் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய நாடு. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, அவங்களால சொல்ல முடியாது அவங்க ஒரு செக்யூலர் நாடு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நாடு சொல்லும், இது ஒரு மதச்சார்பின்மை நாடு. நம்ம அரசாங்கம் எந்த மதத்தையும் பின்பற்ற போகிறது, எந்த மதத்துக்கும் ஒரு சார்பாக நடந்துக்க போகிறதும் கிடையாது ஓகேங்களா. அதான் செக்யூலர். அடுத்து டெமோக்ராட்டிக், மக்களாட்சி நடக்குது இந்தியாவில் ஓகேங்களா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் இந்தியாவில் தலைவர். பிரிட்டன் மாதிரி கிடையாது. பிரிட்டனில் யார் தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கிடையாது ஓகேங்களா. அங்கே ராஜா ராணி தான் மொத்த நாட்டுக்குமே தலைவர். அங்கே எல்லாருக்குமே மரியாதை செலுத்துவது ராஜா ராணி தான். அப்பா ராஜா இருப்பார், அடுத்து பையன், அடுத்து பொண்ணு இருந்தால் பொண்ணு, இப்படியே தான் வம்சாவளி அளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் தலைவராக இருப்பாங்க ஓகேங்களா. ரைட். அடுத்து குடியரசு, ரிபப்ளிக், அதுதான் இங்கே ஓகேங்களா. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் அடுத்து தலைவராக வரணும், அதுதான் குடியரசு. இந்தியாவில் அப்படி தானே, இந்தியாவுடைய பிரதமரையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம இதை இன்டைரக்டாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ இந்தியா ஒரு குடியரசு நாடு. இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அப்போ எஸ்எஸ்
டிஆர் இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க சார். 3 எஸ் இதிலே போச்சே, ஆமாம் இதிலேயே மாற்றிடும் ஓகேங்களா. அப்படி கூட கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சாவரின் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இதை பாருங்களேன், அந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸாக வரும், அல்ஃபாபெட்டிக்கல் இல்லாமல் ரிவர்ஸாக வரும். எஸ்ஓ அடுத்து எஸ்ஓ அடுத்து எஸ்இ வரும் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, அதாவது ட்ரிக் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்எஸ்டிஆர் இதுதான் வரிசை கேட்பாங்க, முக்கியம். அடுத்து என்ன சார் எழுதி போட்டிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கேசஸ் எழுதி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள் இவ்வளோ வார்த்தை இருந்தது. ப்ரியாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பல வழக்குகளை சந்தித்தது தான் இந்த ப்ரியாம்பிள். இந்த முகவுரை வந்து பல வழக்குகளை சந்தித்தது ஓகேங்களா. அதே மாதிரி இந்த முகவுரை வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக ஆனது. ஏன்னா முகவுரையில் இந்த வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை இருக்கிறதுனால எனக்கு இந்த விஷயத்தை கொடுங்க, எனக்கு இந்த விஷயத்தை சாதகமாக கேஸை ப்ரியாரிட்டி பண்ணுங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன படிக்கணும்னா, இந்த முகவுரையை பற்றி நிறைய பேர் வந்து புகழ்ந்தும் கூறியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஎம் முன்ஷி அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ப்ரியாம்பிள் இஸ் த ஹாரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா. அப்புறம் எர்னஸ்ட் பார்க்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏ பால்கிவாலா, இந்த மாதிரி நிறைய நபர்கள் ப்ரியாம்பிளை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான கொட்டேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரியாம்பிள் நிறைய கேசஸ் தாண்டி தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, ப்ரியாம்பிள் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பில் ஒரு பகுதியா இல்லையா கேள்வி கேட்பாங்க. இந்தியாவுடைய ஒரு பகுதி சார், அது அரசியலமைப்பில் ஒரு பகுதினா அதுலேருந்து நம்மளுடைய பவர்ஸ், ப்ரியாம்பிளிலிருந்து நம்ம இந்த கான்ஸ்டியூஷனுக்கு பவர்ஸை எடுத்துக்கலாமா வேணாமா, இந்த மாதிரியெல்லாம் கேசஸ் ஃபைல் ஆனது. அதுதான் ப்ரியாம்பிள் தொடர்பாக ஒரு 3 கேசஸ் படிச்சுக்கணும் ஓகேங்களா. 1960 பெருபாரி யூனியன் கேஸ் அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேசஸோடைய இயர் தான் ரொம்ப முக்கியம். 1960 பெருபாரி யூனியன் கேஸ் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து 1973 ரொம்ப ஃபேமஸான கேஸ், இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை அப்படியே புரட்டி போட்ட கேஸ். எல்லா லாயர்ஸ் எடுத்து கேட்டிங்கன்னா பெரிய எல்லா லாயர்ஸுக்குமே இந்த கேஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியராக தெரியும், அந்த மாதிரியான கேஸ் ஓகேங்களா. படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு அதுதான் கேசவானந்தா பாரதி கேஸ். மொத்த கான்ஸ்டியூஷனை அப்படியே புரட்டி போட்டதுப்பா அந்த கேஸு ஓகேங்களா. அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியான கேஸ். இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை இனிமேல் யாரும் மாற்றக்கூடாது, மாற்றுறதுக்காக பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரின் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் தான் இந்த கேசஸ் தான் வெளியே கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் ஓகே. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கேஸ். திருப்பி சொல்கிறேன், 1973 கேசவானந்தா பாரதி கேஸ் ஓகேங்களா. அடுத்து 1995 எல்ஐசி இந்தியா கேஸ் ஓகே, எல்ஐசி விசஸ் இந்தியா கேஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த 3 கேஸ்லையும் ப்ரியாம்பிளை தான் மையமாக வச்சு பேசியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ப்ரியாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அடுத்த 2 கேஸ்லையும் ப்ரியாம்பிள் வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொல்லியிருப்பாங்க. கடைசி என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னா, ப்ரியாம்பிள் அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், ஆனால் ப்ரியாம்பிள் இஸ் ஏ நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர் நார் ப்ரொகிபிஷன் ஆஃப் பவர் அப்படி சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, ப்ரியாம்பிள் வந்து நம்ம அரசியலமைப்பில் ஒரு பாட்டு தான், ஒரு அங்கம் தான், ஆனால் அதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கவும் கூடாது, அதில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை தடை பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேசஸில் பேசியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சார் இங்கே எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னா, சரி சார் இப்பேற்பட்ட ப்ரியாம்பிள் என்னைக்காவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, யாராவது இந்த ப்ரியாம்பிளை வந்து அல்டர் தான் மாற்றிருக்காங்களா அப்படின்னா மாற்றிருக்காங்க. வரலாற்றில் ஒரே ஒரு தடவை மட்டும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து ஓகேங்களா. 75 வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் நம்மளுடைய ப்ரியாம்பிள் மாற்றப்பட்டதுன்னா மாத்திர ஒரு 3 வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க ஓகேங்களா. அதுதான் 42வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 1976. கேள்வி கேட்பாங்க, ப்ரியாம்பிளுடைய அமெண்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. 4 2 கூட்டினா 6, கடைசி 6 தான் அந்த நம்பர் முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். இப்போ சப்ஜெக்ட் நம்ம நிறைய இடத்துல திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லுவாங்க, சிறு அரசியலமைப்புனே சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்போ இதில் என்ன சார் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிளில் புதுசாக ஒரு 3 வார்த்தை ஆட் பண்ணாங்க. அந்த வார்த்தைக்கு பேர் தான் எஸ்எஸ்ஐ அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன சார் எஸ்எஸ்ஐ? ஒரே வேர்டு கிடையாது, 3 வார்த்தை ஓகேங்களா. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, சோசியலிஸ்ட், அப்புறம் செக்யூலர், அப்புறம் இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையும் புதுசாக சேர்த்துருப்பாங்க. அதுக்கு முன்னே ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் கிடையாது, இந்த வருஷத்தில் தான் புதுசாக சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா. அப்போ இதுதான் ப்ரியாம்பிளுங்கிற போது கேள்வி கேட்கக்கூடிய ஏரியானா அந்த வேர்ட்ஸோடைய ஆர்டர். அப்புறம் யூஎஸ்ஏல ஃபஸ்ட்டு இருந்தது, அப்புறம் இந்த கேசஸ் கேட்கலாம், அப்புறம் ஒரு 3 பேர் கொட்டேஷனோட கேட்கலாம், அப்புறம் மெயினாக ப்ரியாம்பிளில் கேட்டாங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்டு கேட்கலாம் ஓகேங்களா. ரைட், அடுத்து நம்ம பார்ட் போயிடலாம். அடுத்த டாபிக் அதான், அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு வரிசையாக போயிடலாம். ஆனால் எல்லா பார்ட்டையும் நடத்த வேண்டிய நீடு கிடையாது.
ஓகே, திருப்பியும் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஒரு சில பாட்டெல்லாம் கொஸ்டின் ஏரியாவே கிடையாது, ஒன்றுமே கேட்க மாட்டாங்க அதுலேருந்து. ஓகேங்களா, அந்தளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத பாட்டு நம்ம சொல்லப்பட கிடையாது, பேசிக்காக என்னன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து பகுதி 1 சொல்லுவாங்க. ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். அதாவது இந்தியாவுடைய நேம் அண்ட் டெரிட்டரி அப்படி சொல்லுவாங்க. நேம் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, எதுக்காக இது வச்சுருக்காங்கன்னா, இந்தியாங்கிறது பாரத், அது பாரத்துங்கிறது இந்தியா. இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது, இந்தியாவுடைய கட்டுப்பாட்டிற்குள் எவ்வளோ எல்லைகள் இருக்குது, ஒவ்வொரு மாநிலங்களுடைய பெயர் என்ன, எந்த மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு பகுதி பேசும். ஓகேங்களா, அதுதான் ஆர்டிகல் 1 வந்து இந்தியா இஸ் ஏ பாரத், பாரத் இஸ் ஏ இந்தியா அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் ரீசெண்டாக போன வருஷம் ஒரு பெரிய சர்ச்சை வந்ததில்ல, இந்தியாவுடைய பெயரை மாற்ற போகிறாங்க, பாரத் அப்படி சொல்லிட்டு மாற்ற போகிறாங்க, கான்ட்ரவர்சி தான் வந்ததில்ல. இதெல்லாம் இந்த ஆர்டிகல் 1 வச்சு தான் பேசுகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து ஆர்டிகல் 2, 3, 4 இதெல்லாம் இருக்கும். ஆர்டிகல் 2, 3 என்ன பேசுனா, புதிதாக ஒரு மாநிலத்தை உருவாக்குவதற்கான பவர் வந்து பாராளுமன்றத்தில் தான் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரிஜினலாக இந்தியாவில் வந்து முதல் முறையாக இந்தியா வந்து விடுதலை அடையும் பொழுது பிரிட்டிஷ்காரன் எப்படி விட்டுட்டு போனோன்னா அதே மாதிரி தான் இருந்தது. மெட்ராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், வங்காள மாகாணம், பஞ்சாப் மாகாணம், யுனைடெட் ப்ராவின்ஸ் மாகாணம், இப்போ உத்தரப்பிரதேச வரும்ல அதுதான் யுனைடெட் ப்ராவின்ஸ் மாகாணம், பீகார் மாகாணம், அசாம் மாகாணம், மத்திய மாகாணம். ஓகே, மத்திய பிரதேசம் கிடையாது, மத்திய மாகாணம், இந்த மாதிரி தான் பேர் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண, நம்ம ஊரில் பெரிய சண்டை. ஓகேதா, நம்ம ஊர்னா மெயினாக நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் தான் அநியாயத்துக்கு மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க, மொழி வாரியாக எங்களுக்கு மாநிலங்களை பிரித்து கொடுங்க. அதுவும் ஆந்திராவில் ஒருத்தர் இருந்தா இருப்பா, அநியாயத்துக்கு அவர் பண்ண வேலை தான் இன்றைக்கி டேட்டில் மாநிலங்களை வந்து மொழி வாரியாக பிரித்து வச்சுட்டாங்க. பொட்டி ஸ்ரீ ராமுலு அவர் பேர். அவர் என்ன பண்ணாருன்னா, நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், எனக்கு ஆந்திரா மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பெரிசா தனியாக தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக தனியாக ஒரு மாநிலத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சாகும் வரைக்கும் அதான் உண்ணாவிரதம் இருந்தார். கடைசி பைபிளை செத்தும் போயிட்டார். உண்ணாவிரதம் இருந்து கடைசியாக அவர் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணாங்கன்னா, தனியாக தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கென தனி மாநிலம் உருவாக்குனாங்க. அதுக்கு நிறைய கமிட்டி போட்டாங்க, ஜேவிபி கமிட்டி, ஃபசல் அலி கமிட்டி, இந்த மாதிரி கமிட்டி தான் போட்டாங்க. அந்த கமிட்டியின் அடிப்படையில் இந்தியாவை மொழி வாரியாக மாநிலமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது தான் ஏகப்பட்ட புதிய புதிய மாநிலங்கள் உருவானது. தமிழ் பேசுபவர்களுக்கு தமிழ்நாடு, அப்போ கூட தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் மாகாணம் தான் ஃபஸ்ட்டு. கேரளா, மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு கேரளம். கர்நாடகா பேசக்கூடிய மக்களுக்கு வந்து மைசூர் மாகாணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருந்தது, அப்புறம் கர்நாடகா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு வந்து ஆந்திர பிரதேசம், இந்த மாதிரி மொழி வாரியாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் மொத்தமும் மகாராஷ்டிரம் இருந்தது, அப்புறம் தான் மராத்தி பேசக்கூடிய மக்களுக்கு தனியாகவும் குஜராத்தி பேசக்கூடிய மக்களுக்கு தனியாகவும் வெவ்வேறு காலகட்டங்களில் மாநிலங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்தது. அப்போ இன்னைக்கு கரண்ட் டேட்டாவில் எத்தனை மாநிலம் சார் இருக்குது, இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஓகேங்களா, நீங்கள் இந்த வீடியோ ஒரு 5-6 வருஷமோ அல்லது ஒரு 10 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது புதிய மாநிலம் கூட இருக்கலாம். ஏன் தமிழ்நாடு கூட நாளைக்கு 2-3 மாநிலமாக கூட பிரிக்கலாம், யாரு கண்டா. அப்போ இன்னைக்கு டேட்டில் இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, பேசிக்கானது கேள்வி கேட்பாங்க. 28 மாநிலம்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாமே. ஓகேங்களா, யூனியன் பிரதேசம்னா என்ன சார் அப்படின்னா, மத்திய அரசுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதி தான் யூனியன் பிரதேசங்கள் அப்படி சொல்லுவாங்க. புதுடெல்லி யூனியன் பிரதேசம், சண்டிகர் யூனியன் பிரதேசம், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, புதுச்சேரி, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி, இதான் அடிக்கடி போவீங்களே, அந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம் அப்படி சொல்லுவாங்க. இது மத்திய அரசுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஓகேங்களா, அப்போ இன்னைக்கு டேட்டில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். கடைசியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் அப்படி கேட்டாங்கன்னா ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவை பிரிச்சிருப்பாங்க 2014. அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்குல்ல மேலே டாப்பில் ஜம்மு காஷ்மீர், அது ஒரு மாநிலமாக இருந்தது. இப்போ இந்த மாநிலத்தை 2ஆக கூறு போட்டு ஒரு சைடு ஜம்மு காஷ்மீர், இன்னொரு சைடு லடாக்குன்னு போட்டு 2யும் யூனியன் பிரதேசமாக இருந்தது. அப்புறம் நீங்கள் பழைய புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தாத்ரா, நாகர் வேலி, டாமன் டையூ இதெல்லாம் தனித்தனி யூனியன் பிரதேசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் 2 ஒன்றாக்கி ஒரே யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேணாம். 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இனி ரேட்டில் இருக்குது. ஓகேங்களா, மேலும் புதிதாக மாநிலங்களை சேர்ப்பதற்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது, பாராளுமன்றத்தில் இருக்குது. பாராளுமன்றம் நினைத்தால் புதிதாக மாநிலத்தை உருவாக்கலாம். அதான் சொன்னேன், பாராளுமன்றம் நினைத்தால் தமிழ்நாட்டையும் 3 மாநிலமாக பிரிக்கலாம். ஓகேங்களா, பாண்டிய நாடு, கொங்கு நாடு, பல்லவ நாடுன்னு சொல்லிட்டு 3 பேரை கூட வச்சு பிரிக்கலாம். பவர் அவங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா, இதுதான் முதல் பகுதி பேசுது. அடுத்து 2வது பகுதி என்ன பேசுது அப்படின்னா, குடியுரிமையை பற்றி பேசும். இது ரொம்ப முக்கியம் கிடையாது, அப்படியே சும்மா கடந்து வந்துருங்க. குடியுரிமையை பற்றி பேசும். இந்தியாவிற்கான சிட்டிசன்ஷிப், இந்தியாவுக்குன்னு என்னெல்லாம் சிட்டிசன்ஷிப் எப்படியெல்லாம் கொடுக்கலாம்,
இந்தியா கான்ஸ்டியூஷன் தொடங்கும் போது யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம், இந்தியா கான்ஸ்டியூஷன் தொடங்கினதுக்கு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா வேணாமா, பாகிஸ்தான் அல்லாமல் வேறு நாடுகளிலிருந்து வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, ரொம்ப நாள் கழித்து இந்தியாவுக்கு வருவாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா வேணாமா சொல்லிட்டு ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9, 10, 11, 11வது ஆர்டிக்கல் வரைக்கும் நமக்கு சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுது. வந்து பார்க்க போகிறது அடிப்படை உரிமைகள் டாபிக். ஓகேங்களா, இது பேசிக்காக நமக்கே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். எப்போவுமே நம்ம சொல்லுவோம் படங்களில் பார்க்குற மாதிரியும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இதுக்கு பேசிக் ரைட்ஸ் இருக்குது அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி தான் எப்படி நமக்கான போகிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு, நம்ம சமுதாயத்தில் ஒரு சில விஷயங்களை அனுபவிப்பதற்கு, சமுதாயத்தில் நம்ம இருப்பதற்கும் ஓகேங்களா நமக்கு உரிமைகள் இருக்குது. அந்த உரிமையை யார் கொடுத்துருக்கான்னா அரசியலமைப்பே நமக்கு எழுதி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அரசியலமைப்பே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எழுதி கொடுத்துருக்கு. அதுக்கு பேர் தான் அடிப்படை உரிமைகள் அப்படி சொல்கிறாங்க. நம்ம இது ஆல்ரெடி பேசின மாதிரி தான் இது அமெரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. பகுதி 3ல் இருக்குது. ஓகேங்களா, பகுதி 3ல் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆர்டிக்கல் மொத்தம் 12லேருந்து ஆர்டிக்கல் 35 வரைக்கும் பேசுவாங்க. எல்லாமே கொஸ்டின், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கொஸ்டின் தான். ஆர்டிக்கல் 12லேருந்து ஆர்டிக்கல் 35 வரைக்கும் இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசுகிறாங்க. ஓகேங்களா, இதில் 12, 13 பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. 12 வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்டும், 13 வந்து டெஃபினிஷன் ஆஃப் லாவும் பற்றி பேசும். 14லேருந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அடிப்படை உரிமைகள் மொத்தம் எவ்வளோ இருந்தது அப்படின்னா தொடக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சாங்கல்ல ஆரம்பத்தில் 7 அடிப்படை உரிமை இருந்தது. அப்புறம் ஒரு 78வது வருடங்களில் ஒரு அடிப்படை உரிமையை நீக்கிட்டாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். இன்னைக்கு டேட்டில் அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6 தான் இருக்குது. ஓகே, அப்போ இனிஷியலாக 7 இருந்தது, கரண்ட்டில் வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்குது. அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னங்கிறத இப்போ போர்டில் எழுதி போட்டிருக்கேன். ரொம்ப தெளிவாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய பேர், அது என்ன ஆர்டிக்கல்லேருந்து என்ன ஆர்டிக்கல் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றது தெளிவாக எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. இதை பார்க்கும்போது நம்ம என்னென்ன ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ரைட். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல், ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட் என்ன, அதில் அர்த்தம் இருக்க பாருங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈக்குவாலிட்டினா என்ன, சமத்துவம் அப்படிங்கிறது வார்த்தை. ஓகேங்களா, சம உரிமை, சமத்துவம். இதில் 2 வார்த்தைக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஈக்குவாலிட்டினா என்ன, ஈக்விட்டி அப்படின்னா என்ன. ஈக்குவாலிட்டினா எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இப்போ என் முன்னாடி ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருக்கும் ஒவ்வொரு ஆப்பிள் கொடுத்தா அதுக்கு பேர் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா, என்கிட்ட 5 ஆப்பிள் இருக்குது, எதிர்த்தாப்பில் 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கும் நான் ஒவ்வொரு ஆப்பிள் கொடுக்குறேன், அதுக்கு பேர் ஈக்குவாலிட்டி. ஈக்விட்டி அப்படின்னா ஒருத்தருக்கு பசியே இல்லை, அவருக்கு ஆப்பிள் நீடே இல்லை, அவருக்கு நான் ஆப்பிள் கொடுக்கல. இன்னொருத்தருக்கு அதிகமாக பசிக்குது, அதனால் அவருக்கு நான் அதிகமாக ஆப்பிள் கொடுக்குறேன், 2-3 ஆப்பிள் கொடுக்குறேன். இன்னொருத்தருக்கு ஓரளவு கம்மியாக தான் பசிக்குதுன்னா அரை ஆப்பிள் தான் கொடுக்குறேன். அப்போ இதுக்கு பேர் தான் ஈக்விட்டி. ஓகேங்களா, அதுதான் ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஈக்விட்டி பேசலை, ஈக்குவாலிட்டி தான் பேசுகிறாங்க. அதுதான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் பேசுகிறாங்க. எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறோமா, அது இந்த ஆர்டிக்கல் தான் பேசுது. என்னெல்லாம் அரசாக இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா, ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது தான். இவன் மேல் ஜாதிக்காரன், இவன் கீழ் ஜாதிக்காரன், இவன் ஹிந்து, இவன் முஸ்லீமு, இவன் ஆண், இவன் பெண்ணு, இவன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இனம், இவன் கருப்பு இனம், இவன் மங்கோலிய இனம், இந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடாது. இவன் இந்த ஊருக்காரா, அவன் அந்த ஊருக்காரா அப்படி சொல்லிட்டு எந்த சட்டத்திலையும் பிரித்து பார்க்கக்கூடாது. அப்படி தான் சரத்து ஆர்டிகல் சொல்லுது. ஆனால் அதுலேயே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில நேரங்களில் பிரித்து பார்க்கலாம். குழந்தைகளுக்கு தனியாக சட்டம் கொண்டு தானே வரோம். பெண்களுக்கு அதிகமான சலுகைகளோட சட்டங்கள் கொண்டு தானே வரும். இப்போது எக்ஸப்ஷன்ஸ் ஒரு சில இடத்துல இருக்கும். ஆனால் ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா அனைவரும், அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஆர்டிகல் 14 சொல்லுது. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது, டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் ரேஸ், காஸ்ட், செக்ஸ், கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது டிஸ்கிரிமினேஷன்னா தீண்டாமை. ஓகேங்களா, சரி, பாகுபாடு சொல்லுவாங்க. அன்டச்சபிலிட்டி தான் தீண்டாமை, பாகுபாடு. அப்போ ஆர்டிகல் 15 என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லுது ஆர்டிகலே டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, பாகுபாடு பார்க்கக்கூடாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காரரு அதனால் வேலை கொடுக்க மாட்டாங்க அரசாங்கம் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மதத்தை சேர்ந்தவர் அதனால் வேலை கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே ஒரு அரசாங்கத்துக்கு தான்.
மக்களுக்கும் பொருந்தும், மக்களும் பாகுபாடு பார்க்கக்கூடாதுல்ல, இவன் இந்த தெரு நடக்கூடாது, இந்த ஜாதிக்காரங்க மேல் சட்டை போடக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறோமா? எதை வச்சு சொல்கிறோம்? இந்த ஆர்டிக்கலை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். படங்கள் தான் இருக்கும்ல, அசுரன் படத்துலேருந்து எல்லா படங்களையும் இது காமிக்கிறாங்கல்ல, அது எல்லாமே இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான். ஓகே, அப்போ உரிமைகள் இருக்குது, எல்லா தெருக்களையும் போவதற்கு உரிமை இருக்குது, எல்லா வேலையும் போவதற்கு உரிமை இருக்குது. அதுதான் ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுதுன்னா, ரைட் அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், ரிலிஜன், கேஸ்ட், செக்ஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து பேச வருது. ஓகேங்களா, இப்போ 15னா டிஸ்கிரிமினேஷன், இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகுபாடு தமிழில். ஓகேங்களா, பாகுபாடு அதாவது இனம், மொழி, மதம், அப்புறம் வந்து பாலினம், இதுக்கு எதிரான பாகுபாடை எதிர்க்கணும். அதுதான் ஆர்டிகல் 15. அடுத்த ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பில் வேலை வாய்ப்பில் வாய்ப்பை உறுதியளித்தல். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இடத்துலையும் இந்த மாதிரி ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். சரி, இனிய ஆர்டிக்கல் வந்து எது சொல்லுது? 14 சொல்லிட்டோம். ஆர்டிக்கல் 15 வந்து டிஸ்கிரிமினேஷன், அதை பற்றி பேசணும். ஆர்டிக்கல் 16 பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பில் வந்து எல்லாரும் சமமாக ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் 17 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டச்சபிலிட்டியை பற்றி பேசுது. அன்டச்சபிலிட்டி அப்படின்னா தீண்டாமை. நம்ம சின்ன வயசுலேயே ஸ்கூல் புக்கில் ஒரு 3 வசனம் இருக்கும். ஸ்கூல் புக்கத்தில் பேஜ்லேயே ஒரு 3 வசனம் இருக்கும். ஓகே, எல்லாமே நம்ம அதை எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு காமெடியாக இன்னொரு விஷயத்தை எழுதுவோம். தீண்டாமை ஒரு பெரும் பாவம், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவ செயல், இந்த மாதிரி ஒரு 3 வசனம் இருக்கும். அதை எல்லாத்தையும் அடிச்சுட்டு நம்ம காலாண்டு ஒரு பாவம், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழுவாண்டு ஒரு பெரும் பாவ செயல், இதெல்லாம் எழுதி வைப்பீங்களே, அதே தான் இங்கேயும். அப்போ தீண்டாமைங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான விஷயம். ஓகேங்களா, தீண்டாமை எதுலையுமே பார்க்கக்கூடாது. ஜாதியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், பால் இனமாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், எதுலையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தீண்டாமைங்கிற விஷயத்தை வந்து நம்ம பேசுகிறோம். தீண்டாமை பண்ணக்கூடாது, அதுதான் இந்த ஆர்டிகல் பேச வருது. சரிங்களா, அரசாங்கமும் பண்ணக்கூடாது, தனி நபர்களும் பண்ணக்கூடாது. இந்த குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது சொல்கிறாங்கல்ல. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே வேங்கை வயல் இஷ்யூ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாமே ஒரு தீண்டாமையோடைய ஒரு எடுத்துக்காட்டு தான். ஓகேங்களா, ஒரே நிமிஷம். அடுத்த ஆர்டிகல் 18 பார்க்கணும். 18வது பேஜ். ஆர்டிகல் 14 பார்த்தோம், 15 பார்த்தோம், 16 பார்த்தோம், 17 இப்போ தீண்டாமை பார்த்தோம். 18 என்னன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பட்டங்களை துரத்தல் அப்படின்னு சொல்றாங்க. பட்டங்கள் யாருமே வந்து வச்சுக்க கூடாதாமா. ஒரு காலத்தில் வந்து பட்டங்களை வச்சுக்குவாங்க, திவான் பகதூர், ஓகேங்களா, ராஜாத்தி ராஜா, இப்படிதான் வந்து பட்டங்களை வச்சுக்குவாங்க. அந்த பட்டங்கள்லாம் விடுதலைக்கு பின்பு ஆர்டிக்கல் 18 அடிப்படையில் யாருமே பட்டங்கள் வைத்திருக்க கூடாது. அதுதான் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். எக்ஸப்ட் படித்து வாங்கின பட்டம், ஆர்மியில் இருக்கக்கூடிய பட்டங்களை வச்சுக்கலாம். ஓகே, நான் படித்து டாக்டர் பட்டம் வாங்குறீங்க வச்சுக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், கர்னல் கொடுக்குறாங்க, வச்சுக்கலாம். அந்த 2 தவிர மீதி எந்த பட்டத்தையும் உன் பேருக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது அஃபீஷியலாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பாரத ரத்னா, பத்மஸ்ரீ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மீறி ஒரு சில இடங்களில் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க, ஆனால் அஃபீஷியலாக யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, ரைட். அப்போ 14, 15, 16, 17, 18. ஓகே, இதுதான் ஆர்டிக்கல். இது ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது நான் எப்போவுமே சொல்வது தான் டவுட் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபார் டிஸ்கிரிமினேஷன் 15, ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி 16, யூ ஃபார் அன்டச்சபிலிட்டி 17, பி ஃபார் நத்திங், பிக்கு எதுவுமே கிடையாது, டி ஃபார் டைட்டில்ஸ் 18. ஓகே, இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கலாம். டவுட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேதா, இதான் வந்து ஆர்டிக்கல். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமையை பற்றி பேசுது. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமையை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 19 22 வரைக்கும் சுதந்திர உரிமை. அதுவும் மெயினாக ஆர்டிக்கல் 19 6 சுதந்திர உரிமையை பற்றி பேசும். பேசுவதற்கான உரிமை, கூடுவதற்கான உரிமை, சங்கம் அமைப்பதற்கான உரிமை, இந்தியாவில் எந்த இடத்துக்குனாலும் நகர்வதற்கான உரிமை, இந்தியாவில் எங்கு வேணாலும் நம்ம தங்குவதற்கான உரிமை, இந்தியாவில் என்ன வேலையெல்லாம் பார்ப்பதற்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 உரிமைகளை ஆர்டிக்கல் 19 ABCD சொல்லிட்டு நான் வரிசையாக சொன்னேன். அதுக்குமே ஷார்ட்கட் உண்டு. சாம் ரிசைட்ஸ் போலாண்ட் அப்படி சொல்லுவாங்க. ரைட் டு ஸ்பீச், ரைட் டு அசம்பிளி, ரைட் டு அசோசியேஷன், ரைட் டு மூவ்மெண்ட், ரைட் டு ரிசைட்ஸ், ரைட் டு போலாண்ட், சரி ரைட் டு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 உரிமைகளை, என்ன உரிமையா, சுதந்திர உரிமைகளாக ஆர்டிகல் 19 பேசுது. அதுக்கப்புறம் இதில் ஆர்டிகல் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21, 21A, இந்த 2 ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 21 வாழ்வதற்கான உரிமை.
ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வாழலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகே, அதுதான் உங்களை யாராவது குத்தி கொலை பண்ணிட்டா அரசாங்கமே கேஸ் எடுத்து நடத்தும். அது காரணம் என்னென்னா உங்களுக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்குது. உங்கள் வாழ்க்கையை யாராவது அதை வாழ்க்கை இல்லாமல் ஆக்குனாங்கன்னா அதுக்கு அரசாங்கமே கேஸ் ஃபைல் பண்ணுது. அதுதான் ஆர்டிகல் 21 பேசுது. அந்த ஆர்டிகல் 21 நிறைய விஷயம் பேசும். ரைட் டு ஸ்லீப், ரைட் டு ட்ரிங்க் வாட்டர், ரைட் டு என்ன சொல்கிறது, ரைட் டு ஃப்ரீ ஏர், இந்த மாதிரி நிறைய ரைட்ஸை ஆர்டிகல் 21 பேசும். அடுத்து ஆர்டிகல் 21A, இது ரொம்ப முக்கியமானது, புதுசாக சேர்த்துருப்பாங்க. எப்போவுமே பாருங்களேன், இந்த மாதிரி ஆர்டிகல் பக்கத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்ததுன்னா, ஒரு ஆர்டிகல் பக்கத்தில் கேபிட்டல் லெட்டரில் A அப்புறம் B இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இதெல்லாம் புதிதாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எதுக்காக இது அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு, அதான் குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் 6 to 14 ஏஜ் அப்படி சொல்லுவாங்க. ஃப்ரீ எஜுகேஷனை, எலமெண்ட்ரி எஜுகேஷனை கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலுடைய கருத்து. 86வது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் உருவாக்கியிருப்பாங்க. இதை கொண்டு வந்திருப்பாங்க. 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த அடிப்படையில் ஆர்டிகல் 21A புதிதாக ஒரு ஆர்டிக்கல் 6 to 14 வயது வரை குழந்தைகளுக்கு கல்வி, இலவச கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படின்றத பேசுறது ஆர்டிகல் 21A தான். இதுதான் நிறைய இடத்துல இந்த ராட்சசி படத்தை இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 22, அதுக்கப்புறம் 21 பார்த்தா ஆர்டிகல் 22 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆர்டிகல் 20 நான் பேசலை. 20 எதுக்காக அப்படின்னா கன்விக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது தண்டனை கொடுப்பதற்கு எதிரான உரிமைகள். ஆர்டிகல் 22 உங்களை கைது பண்ணுவதற்கு எதிரான உரிமைகள். திடீர்னு ஒரு போலீஸ்காரர் உங்கள் வீட்டு முன்னாடி கதவை தட்டிட்டு இவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, லீகல் டாக்குமெண்ட் இருக்குது, அதான் கேள்விகள். இதுதான் ஒருத்தரை கைது பண்ணணும்னா இந்த கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் கைது பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும்னா இந்த கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு குற்றத்துக்கு ஒரு கொலை தான் பண்ணியிருப்பார், அந்த ஒரு கொலைக்கு 2 தடவை தண்டனை கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுதான் ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 22 பேசுது. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 23 என்ன சார் பேசுது? ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரண்டலுக்கு எதிரான என்ன சார் சுரண்டல் அப்படின்னா, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வேலை வாங்குவது, அதீத வேலை வாங்குவது, கொத்தடிமையாக வேலை வாங்குவது, பிச்சை எடுக்க தூண்டுவது, இது எல்லாமே சுரண்டல் தான். ஓகேங்களா? அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, ஒரு நபர் 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க ஓனர் சொல்கிறார், இல்லை ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பாரு, ஆனால் அதே சம்பளம் தான் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் சுரண்டல். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நபர் உன்னைய அடித்து பிடிச்சி உன்னை எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் உன்னை கொத்தடிமையாக வேலை பார்க்க வைக்கிறனா அதுக்கு பேர் சுரண்டல். 14 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைய ஏதாவது ஃபேக்ட்ரியிலையோ ஏதாவது கடைகளை வேலை பார்க்க வச்சா அதுக்கு பேரும் சுரண்டல், எக்ஸ்ப்ளாய்டேஷன். புரியுதா? அப்போ இந்த கண்டிஷனுக்கு தான் இந்த ஆர்டிக்கல் இருக்கும். ஆர்டிகல் 23, 24 இது எல்லாமே ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். உங்களை பெக்கர், கொத்தடிமையை யூஸ் பண்ணக்கூடாது, ஹியூமன் டிராஃபிக் அப்படி சொல்லுவாங்க, மனிதர்களை கடத்தி கொண்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் ஆர்டிகல் 23, 24 பேசுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 25 to 28 அது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. மத உரிமை. ஓகேங்களா? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஒரு மதத்துக்கான உரிமையை இதை பற்றி பேசுது. என்ன சார் மதத்துக்கான உரிமை? நான் ஒரு தனிநபர், இந்திய குடிமகனாக நான் இந்தியாவில் எந்த மதத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவதற்கான உரிமை எனக்கு இருக்குது. அதுதான் இந்த ஒரு ஆர்டிகல்ஸ் பேசுது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25, 26, 27, 28 பேசும். அதாவது ரைட் டு கன்சைன்ஸ் எனி ரிலிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் 25. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் எந்த மதத்தினாலும் பின்பற்றலாம். ஓகேங்களா? ஹிந்துவா பின்பற்றலாம், இஸ்லாமை பின்பற்றலாம், கிறிஸ்டியானிட்டி பின்பற்றலாம், எந்த மதத்திலிருந்து எந்த மதத்திற்குனாலும் மாறலாம். இதுதான் ஆர்டிகல் 25 பேசுது, கன்சைன்ஸ். அடுத்து ரைட் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நான் அந்த மதத்தின் சார்பாக ஏதாவது மதம் சம்பந்தமான விஷயங்களை நான் மேனேஜ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து டேக்ஸ். ஓகேங்களா? நான் அந்த மதத்தின் சார்பாக ஏதாவது நிறுவனங்களை நடத்தினா அதுக்கு எனக்கு வரி சலுகை கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பராக மதம் சம்பந்தமான உரிமைகளை தெளிவாக ஆர்டிகல் 25 to 28 வரைக்கும் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் ரைட் டு ரிலிஜியன் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். என்னுடைய கலாச்சாரத்தை நான் ப்ரிசர்வ் பண்ணலாம், அதுக்கு தான் இந்த ஆர்டிகல்ஸ். நான் என்னுடைய மதம் சம்பந்தமாக நான் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தலாம். யாராவது நடத்தலாம். கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்களா, இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்களா, இந்துக்கள் ஸ்கூல்ஸ் கூட இருக்குது.
ஹிந்து கோவில் சேரிட்டியாக வச்சு ஸ்கூல்ஸ் இருக்கும். சீக் ஸ்கூல், ஜெயின் ஸ்கூல் இதெல்லாம் இருக்குது. இதே தான். அப்போ ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29 அண்ட் ஆர்டிகல் 30 பேசுவாங்க. இதில் மைனாரிட்டியை பற்றி பேசுவாங்க. ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. மைனாரிட்டினா இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் இந்தியாவில் எல்லாருமே மைனாரிட்டி. கிறிஸ்டியானிட்டி மைனாரிட்டி, கிறிஸ்டியன் பீப்புள். முஸ்லீம் மைனாரிட்டி. சீக்கு, புத்திசம், ஜெயினிசம், ஜொராசியசம், ஹிந்து தவிர இந்தியாவில் எந்த மதம் இருந்தாலும் எல்லாருமே மைனாரிட்டி பீப்புள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அது ஆர்டிகல் 30. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 31 எழுதிட்டு நானே அடிச்சிருக்கேன். பாருங்களேன், 31 எழுதிட்டு நானே ஒயிட் கலரில் வச்சு அடிச்சிருக்கேன். ஏன் என்ன அர்த்தம்? நான் தொடக்கத்திலே சொன்னேன்னா ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது, இப்போது 6 தான் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 31 இருந்தது. ஓகேங்களா? 44வது சட்டத்திற்கு அடிப்படையில் அந்த சொத்துரிமையை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இந்திய அரசாங்கம் டெலீட் பண்ணிட்டு. ஏன் டெலீட் பண்ணிட்டுனா இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம கவர்மெண்ட் திடீர்னு ரோடு போடும், திடீர்னு ஏர்போர்ட் கட்டும், திடீர்னு எங்கேயாவது வந்து ரயில்வே கனெக்ஷன் கொண்டு வருவாங்க, ஃபேக்ட்ரி கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் எல்லா விவசாயிகளும் என்ன செய்வாங்க, எங்களுக்கு இந்த நிலம் வந்து எடுக்கக்கூடாது, இது எங்களுக்கு சொத்துரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராடினாங்க. நிறைய லேட்டானது ரோடெல்லாம் போடுறதுக்காக. இதனால் சொத்துரிமை வந்து நம்ம நீக்கிட்டோம். ஆனாலும் இப்போ சொத்துரிமை இருக்குது. எங்கே இருக்குது? ஆர்டிக்கல் 307 இருக்குது. ஓகேங்களா? இப்போவும் சொத்துரிமை இருக்குப்பா. ஆனால் அது கான்ஸ்டிடியூஷனலாக இல்லாமல் லீகல் ரைட்ஸ், அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது சொத்துரிமை இப்போதைக்கு. ஓகே, இருந்தது. இப்போ வந்து லீகல் ரைட்டாக கொடுத்துட்டாங்க. ஆர்டிக்கல் 300A வச்சுருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரைட்ஸ் தான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சொல்லிட்டு ஒரே ஒரு ஆர்டிக்கல் 32. சரி, இதுதான் கொஞ்சம் புரியாது. இது தெளிவாக சொல்கிற பாருங்களேன். இதுக்கு முன்னாடி எத்தனை ஆர்டிக்கல் இருந்தது? ஒரு மதம் சம்மந்தமான ஆர்டிக்கல் இருந்தது, ஒரு அன்டச்சபிலிட்டி சம்மந்தமாக ஆர்டிக்கல் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களை வந்து யாரோ ஒருத்தர் உங்களை கடத்தி கொண்டு வந்து உங்களை கொத்தடிமையாக ஒரு இடத்துல வேலை பார்க்க வைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். எதை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணலாம்? மொத்தம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய எல்லா அடிப்படை உரிமைகளுக்கும் முக்கியமான அடிப்படை உரிமையே இதுதான். அப்போ இதுக்கு மேலே நம்ம பார்த்த எல்லா அடிப்படை உரிமைகளும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களுக்கு மறுக்கப்படும் பொழுது அந்த குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த ரோட்டில் நீ நடக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் நடந்தால் நீ கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். எந்த கோர்ட்டுக்கு போகலாம்? உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஹை கோர்ட்டுக்கு போகலாம். டேரெக்டாக ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். அதுக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த சம்மந்தமான ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஆர்டிகல் 226 ஹை கோர்ட்டுக்கும் இருக்கும். இதில் ஒரு 5 வார்த்தை படிக்கணும். ஓகேங்களா? 5 வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது 5 விரிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது 5 நீதி பேராணைகள் உண்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 5 நீதி பேராணைகள் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹேபியஸ் கார்பஸ், ப்ரொஹிபிஷன், செர்டோரியோ, கோ வாரண்டோ, அந்த மாதிரி ஒரு 5 விஷயம் இருக்கும். 5 விஷயமே ஒவ்வொரு விஷயத்த பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்கன்னா அவரை வந்து கண்டுபிடிச்சு கொடுப்பதற்கான உரிமை இருக்குது. அதுதான் ஹேபியஸ் கார்பஸ். இந்த ஜெய்பீம் படம் பார்த்துருந்தீங்கன்னா ஜெய்பீம் படத்துடைய மொத்த டாப்பிக்குமே இந்த விஷயத்தை தான். ஆர்டிகல் 32 ஹேபியஸ் கார்பஸ் நிறைய இடத்துல அந்த பேரெல்லாம் வரும். ஜெய்பீம் படத்தில் அடிக்கடி இது வரும். அதில் 2 கைதிகள் வந்து தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொண்டுட்டு இந்த மாதிரி ஏமாற்றுவாங்கல்ல, அதுக்கு தான் இந்த படமே இது வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ அதில் வந்து 5 விஷயம். அதான் யாராவது வந்து இல்லீகலாக வேலைக்கு போயிருந்தால் அதை கண்டுபிடிப்பதற்காக, யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அது எங்களுக்கு வந்து டேமேஜ், எங்களுக்கு அது அச்சுறுத்தலாக இருக்குன்னா அதை தடுப்பதற்கான உரிமை அப்படி சொல்லிட்டு ஒரு 5 விஷயத்தை ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். ஆக்சுவலாக அம்பேத்கரே இதை என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஒரு ஆர்டிக்கல் இல்லைன்னா மொத்த அரசியலமைப்பு இல்லாததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அம்பேத்கரே இந்த ஒரு ஆர்டிக்கல் இல்லைன்னா நான் இவ்வளோ விஷயத்தை எழுதினது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி இவ்வளோ விஷயம் கொடுத்ததுக்கு அது இல்லாததுக்கு சமம். மொத்தத்தையும் இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் மொத்த பவரையும் வச்சுக்குது. அதுதான் வித்தவுட் திஸ் ஆர்டிக்கல் நல் அண்ட் வாய்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவார். ஓகேங்களா? ரைட். இதுதான் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். இதில் சின்ன சின்ன டேட்டா, விட்டு போன டேட்டானா நம்ம ஆர்டிகல் 21A பேசிட்டேன். இது ரொம்ப முக்கியமான இன்னொரு விட்டு போன டேட்டா என்னென்னா 1979 ஒரு முக்கியமான ஒரு கமிஷன் கொண்டு வருவாங்க. அந்த கமிஷன் ரொம்ப முக்கியம். 1979 இந்தியாவுக்காக ரிசர்வேஷனுக்காக மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. 1979
மண்டல் கமிஷன். ஓகேங்களா, இந்த மண்டல் கமிஷன் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் எத்தனை ஓபிசி கேஸ்ட் இருக்குது, அந்த ஓபிசியில் எத்தனை ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மண்டல் கமிட்டி அதாவது கமிஷன் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா, 1979 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த கமிஷன் வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி ரொம்ப வருஷமாகவே கிடப்பிலே போட்டுருவாங்க. அப்புறம் 1990 விபி சிங் ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவார். ஓகேங்களா, ரொம்ப நல்ல மனுஷன். ஓகேங்களா, இந்தியா முழுவதும் அவரை போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கூட இருந்து கூட அவருக்கு சிலை தான் வச்சாங்க போன வருஷம். ஓகேதா, அந்த அளவுக்கு சமூக நீதி காத்த காவலர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவுடைய ரிசர்வேஷன் சிஸ்டத்தையே எவால்வ் பண்ணவரே அவர் தான். ஓபிசிக்கு ரிசர்வேஷன் ஆல்ரெடி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இருந்தது. ஓபிசினா நம்ம ஊரில் பிசி எம்பிசி பிசிஎம் எல்லாரும் ஓபிசி தான். அவங்களுக்கான ரிசர்வேஷன் சொல்லிட்டு 1990 விபி சிங் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது. ஓசிலையும் ரிசர்வேஷன், எக்கனாமிக்கலாக பின்தங்கியவர்களுக்கு ஓசியில் ரிசர்வேஷன். இந்த மாதிரி ரிசர்வேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணதோடைய பெருமை விபி சிங் தான் செய்கிறோம். இவர் ரிசர்வேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அதை எதை வச்சு? மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை வச்சு தான். இவருக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, இவரோட எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு எதிராக. அதுதான் 1992 இந்திரா சௌஹானி கேஸ் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கேஸ். நம்ம ஆல்ரெடி எல்ஐசி இந்தியா கேஸ், கேசவானந்தா பாரதி கேஸ் பார்த்தோமா, அந்த அளவுக்கு இதுவும் முக்கியமான கேஸ் தான். 1992 இந்திரா சௌஹானி கேஸ். அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? மண்டல் கேஸ் கூட சொல்லுவாங்க. ஓகேதா, அது வந்து நம்ம மொத்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தையும் அப்ரூவ் பண்ணது. ஓசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, எக்கனாமிக்கலாக ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, ஆனால் சொசைட்டியாக பின்தங்கி இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தது தான் இந்த மண்டல் கமிஷனுடைய மண்டல் கேஸ். ஓகேங்களா, 1992. ஓகேங்களா, இந்த இது வந்து விட்டு போனது. இது எல்லாமே கிரிமி லேயருங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ராம் நந்தன் கமிட்டி எல்லாம் வந்திருக்கும். அது ரொம்ப டெப்த்து தேவையில்லை. ஆனால் இந்த மண்டல் கமிஷன், மண்டல் கேஸு, அப்புறம் வந்து இந்த இந்திரா சௌஹானி, விபி சிங், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். இதுதான் மொத்தமாக நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் முடிச்சிருக்கோம். அதுமாரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சிட்டிசனுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. சிட்டிசன் ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிட்டிசன்ஸுக்கு மட்டும், ஆனால் ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிட்டிசன்ஸுக்கும் உண்டு, ஃபாரின் பீப்புளுக்கும் உண்டு. ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண நினச்சா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரணும். அதுதான் இதுக்கு முன்னாடி 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீக்கியிருக்காங்க, ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்த டாப்பிக்கை நம்ம அடுத்த வீடியோக்களில் நம்ம அடிப்படை அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், அது ரொம்ப எளிமையானதான். ஆர்டிக்கல் வச்சு சொல்லிட்டு அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகளை பார்த்துட்டு அப்படி நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அந்த டாபிக்குள்ளே போயிட்டா கிட்டத்தட்ட அந்த ஒரு பெரிய பார்ட் ஆஃப் வீடியோ வந்து அதில் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ரைட். அப்போ இந்த வீடியோவில் ரொம்ப பேசிக்காக எப்படி கான்ஸ்டியூஷன் உருவானது, அது என்ன சட்டங்கள்லாம் போட்டாங்க பார்த்துருக்கோம், ப்ரியாம்பிள் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதி 1 and 2 பார்த்துருந்தோம். அப்புறம் கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட் இருக்கும்போது எவ்வளோ இருந்தது, அடுத்து எவ்வளோ இருந்தது பார்த்துருந்தோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ கடைசியாக இறுதியாக ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன், அது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை எழுதி முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக எழுதி போட்டு எல்லா எக்ஸாம்லையும் கேட்டாங்க சொன்னாங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா, ரெண்டாவது கொஸ்டின், ஒரு சட்டம் கமெண்ட் பண்ணுங்களேன். ஓகேங்களா, எந்த சட்டத்தில் வந்து நான் சொல்லியிருந்தேன், வீடியோ நடத்தும் போது சொல்லியிருந்தேன், எந்த சட்டத்தில் இந்தியாவுடைய கல்விக்காக 1 லட்சம் ரூபாயை ஒதுக்குனாங்க, அந்த சட்டத்துடைய பெயர், வருஷத்தை கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து மூணாவது கொஸ்டின், இந்தியாவுக்கு ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் இயற்றும் பொழுது எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்தது, ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் எழுதும்போது எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்தது, அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நாலாவது கொஸ்டின், 2 பார்ட் படிச்சிருந்தோம். அடுத்து வந்துட்டுன்னா டேரெக்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டோம். சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லாமே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொன்னா சொத்துரிமை, அந்த சொத்துரிமையை நீக்கியது எத்தனையாவது சட்ட திருத்தம், அதை கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், ஆர்டிக்கல் 32 என்ன, ஓகேங்களா, அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டிக்கல் 32 என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.